போன வீடியோவில் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ண நண்பர்கள் அனைவருக்கும் நன்றி. இன்றைக்கி நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது லேப்டாப் சிபியூவில் நம்ம யூஸ் பண்ணுற மதர் போர்டுக்கு என்ன VGA டிரைவர் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, ரொம்ப ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கிறது, கண்டுபிடிச்சி எப்படி டவுன்லோட் பண்ணி நம்ம இன்ஸ்டால் பண்ணுறது, நம்ம இன்ஸ்டால் பண்ண VGA டிரைவர் ப்ராப்பராக ஒர்க் ஆகுதா இல்லையாங்கிறத நம்ம பார்ப்போம். அது இல்லாமல் டிஸ்பிளேல வேறு என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் வருங்கிறதையும் நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக பார்ப்போம். வாங்க. இப்போ நம்ம VGA வீடியோ கிராஃபிக்ஸ் அடாப்டர், அதில் உள்ள ப்ராப்ளம்ஸ் என்ன, அதை நம்ம எப்படி சால்வ் பண்ண பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட், மானிட்டரில் டிஸ்பிளே உங்களுக்கு வருது. பட் வர டிஸ்பிளே வந்து ஒரு பேட்ச் ஒர்க்கா இல்லை லைன்லாம் ஏதோ கிராஸ் லைன், ஸ்ட்ரைட் லைன், வெர்டிக்கல் லைன், எப்படி உங்களுக்கு லைன் வருது. அந்த லைனை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கு ப்ளூ கலர் உள்ள ஒரு VGA அடாப்டர் கொடுத்துருப்பாங்க, கேபிள். அந்த கேபிளை சிபியூலேருந்தும் நீங்கள் மானிட்டருக்கு கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பேட்ச் ஒர்க்கர்ஸ், லைன்ஸ் இது வந்து எல்லாமே சால்வ் ஆகிடும். ஓகேங்களா. அதர்வைஸ் உங்களுக்கு மானிட்டரில் வேறு டிஸ்பிளே சுத்தமாக வரலைன்னா நீங்கள் மானிட்டரையோ இல்லை நம்ம லேப்டாப்பில் ஸ்க்ரீனையும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிப்பீங்க. சரி, VGA அடாப்டர்னால் என்ன, அதோட யூஸ் என்ன? இப்போ VGA அடாப்டரோட டிரைவர் என்னென்னா, நம்ம ஒரு சிஸ்டம் போகிறப்ப வாங்குறப்ப அது உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி வரும். ஓகேங்களா. இன்கேஸ் அது இன்ஸ்டால் ஆகலைன்னா ஸ்டாண்டர்ட் VGAன்னு மைக்ரோசாஃப்ட்டில் ஃப்ரீயாக கொடுத்துருக்குற அந்த VGA டிரைவர் இன்ஸ்டால் ஆகிருக்கும். சரி, அதை வச்சு யூஸ் பண்ண வேண்டிய கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். யாரும் யூஸ் பண்ணலாம், மைக்ரோசாஃப்ட் வேர்டு, எக்ஸல், பவர் பாயிண்ட், டேலி இதை போல் அக்கௌண்ட்ஸ் யூஸ் பண்ணுறவங்க யூஸ் பண்ணலாம். மற்றபடி ஃபோட்டோஷாப், பேஜ் மேக்கர், கோரல்ட்ரா, வேறு டிசைனிங் சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறாங்க, கிராஃபிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க, கேமிங் யூஸ் பண்ணுறாங்க, ஹை ரெசல்யூஷன் கேமிங் யூஸ் பண்ணுறாங்க, ஹை ரெசல்யூஷன் ஃபோட்டோ யூஸ் பண்ணுறாங்க, ஹை ரெசல்யூஷன் வீடியோ கேப்சர் பண்ணுறவங்களுக்குலாம் அந்த டிரைவர் சப்போர்ட் பண்ணாது. சரி, நம்ம சிஸ்டத்தில் என்ன டிரைவர் யூஸ் பண்ணுறது, எப்படி கண்டுபிடிக்கிறது இதை நம்ம பார்க்க போகிறோம். சரி, ஃபஸ்ட் ஸ்டார்ட் போங்க. மை கம்ப்யூட்டர், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். இதில் போயிட்டு டிவைஸ் மேனேஜர் போங்க. ஃபர்ஸ்ட் இந்த டிவைஸ் மேனேஜரில் நம்மளோட டிரைவர் இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையாங்கிறது எப்படி பார்க்குறது. அதில் டிஸ்பிளே அடாப்டர் இதை ஓப்பன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஒரு கம்பெனி நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இன்டெல் ஆர் HD கிராஃபிக்ஸ் ஃபேமிலிங்கிறது நான் வச்சிருக்க லேப்டாப்போட டிரைவர். இப்போ உங்களோடது இதில் இன்ஸ்டால் ஆகிருந்தால் கண்டிப்பாக இன்டெல் ஆர் இல்லைனா ஏதோ ஒரு கிராஃபிக்ஸ் கார்டு நேம் வந்து கிராஃபிக்ஸ் NVDA கிராஃபிக்ஸ் இப்படி வந்திருக்கும். அப்படி இல்லை ஸ்டாண்டர்ட் VGAன்னு வந்துருச்சுன்னா உங்களுக்கு நீங்கள் இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னு முடிவு பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது? இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம கூகுள் குரோமில் உள்ளே போவாங்க. உள்ளே போயிட்டு என்ன பண்ணாங்க, உங்களோட என்ன லேப்போ இல்லை என்ன டெஸ்க்டாப் என்ன மதர் போர்டு வச்சுருக்கீங்களோ அந்த மதர் போர்டு நேம் அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணிங்க. மதர் போர்டு நேமை டைப் பண்ணி கிராஃபிக்ஸ் டிரைவர் டவுன்லோட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டவுன்லோட் ஆகும். நீங்கள் அது ஒன்று நீங்கள் மதர் போர்டில் தேடிட்டு இருக்க முடியாது டெஸ்க்டாப்லாம். ஸோ அதுக்கு தான் என்ன பண்ணுறீங்கன்னா, சிம்பிளாக இங்கே என்ன நேம் இருக்கோ இல்லை உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கிராஃபிக்ஸ் தான் அதை ரைட் கிளிக் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டிஸ் போங்க. போயிட்டு டீட்டெயில் போங்க. டீட்டெயிலில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இதில் வந்து ஹார்ட்வேர் ஐடின்னு ஒன்று இருக்கும். ஓகேங்களா. ஹார்ட்வேர் ஐடி செகண்ட் ஒன், அதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 4 லிஸ்ட்டு வரும். இதில் ஃபர்ஸ்ட் லிஸ்ட்டை காப்பி பண்ணிட்டு இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா. உங்களோட ப்ரௌசரான குரோம் ஓப்பன் பண்ணுங்கள். இதில் கூகுள் சர்ச் பேஜில் ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி பேஸ்ட் கொடுங்க. பேஸ்ட் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் என்ன வாய்ஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து Windows 7 ஃபார் Windows 7 இப்படி என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஐடியோ அந்த ஐடியை போய் என்டர் பண்ணி நீங்கள் ஒரு என்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டிரைவர்ஸ்க்கான நீங்கள் எந்த பிராண்டிங் நேமு என்ன சீரியல் நம்பர் எதுவுமே கொடுக்க வேணாம், உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா வந்துடும். ஸோ அதுலேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. டவுன்லோட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது போல், ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட இது வந்து நான் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். என்ன நேமில் பண்ணி வச்சுருக்கேன்னா, அங்கேருந்து கிளிக் பண்ண உடனே நான் வந்து HP லேப்டாப்புங்கிறத எனக்கு இது SPங்கிற நேமில் வந்து வந்துருச்சு. ஸோ SP5752716ங்கிற நம்பர் வந்து வந்துருச்சு. ஸோ இதை நான் டபுள் கிளிக் பண்ணுறேன், இன்ஸ்டால் பண்ணுறேன். இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுவீங்க, எல்லாமே பாசிட்டிவ் ஆக்ஷன், அதாவது நெக்ஸ்ட்டு ஃபினிஷ். இதுக்கடையில் அக்ரிமெண்ட் எங்கே கொடுத்தாங்கன்னா அதை கிளிக் பண்ணிட்டு
நெக்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களோட VGA டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகிடும். இப்போ நான் ஆல்ரெடி இருக்கிறதால ஓவர் ரைட் பண்ணுறேன். ஸோ எஸ் டு ஆல் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு கேட்குறப்ப இது எஸ் மட்டும் தான் கேட்கும். சரிங்களா? ஓகே. இப்போ உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிடுச்சு. இது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னா திருப்பி போங்க, மை கம்ப்யூட்டர், ரைட் கிளிக், ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸில் டிவைஸ் மேனேஜர், டிவைஸ் மேனேஜரில் உங்களோட டிரைவர்ஸ் போய் பாருங்கள். அந்த டிரைவர்ஸ் டிஸ்பிளே அடாப்டரில் எந்த ஒரு இந்த ஃபர்ஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எல்லோ கலர் சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, இந்த சிம்பிள் எதுவும் இல்லாமல் இந்த இடத்துல தெளிவாக உங்களோட பிராண்டிங், நீங்கள் என்ன டிரைவர் யூஸ் பண்ணுறீங்க, என்ன சிப்செட் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த நேம் வந்துச்சுன்னா உங்களுக்கு கிளியராக இருக்குது, கரெக்டாக இருக்குது. நீங்கள் இப்போ இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. சரி, ஓகே. இப்போ இதில் என்ன பெனிஃபிட் எனக்குன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே டெஸ்க்டாப்பில் வச்சு ரைட் கிளிக் பண்ணுங்கள், கிராஃபிக்ஸ் ப்ராப்பர்ட்டிஸ் பாருங்கள் வச்சு ஸ்க்ரீன் ரிசல்யூஷன் இருக்கு இல்லைங்களா, இது வரும். ஸோ இதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 800x600 தான், 800x600 ரிசல்யூஷன் தான் வரும். அப்படி வரப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட டிரைவர்ஸ் இன்ஸ்டால் ஆகலை, கிளியராக இன்ஸ்டால் ஆகலைன்னா இதில் தான் வந்து நிற்கும். அப்படி இல்லை ஈக்குவலண்ட்டாக இருக்குன்னா உங்களுக்கு பாதியில் வந்து நிற்கும் 1080x600. ஆனால் நீங்கள் கிராஃபிக்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரெசல்யூஷன் எவ்வளோ ஹையாக வேணாலும் நீங்கள் வைக்கலாம். வச்சு அப்ளை கொடுத்து ஓகே கொடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு உங்களோட சிஸ்டம் வந்து ப்ராப்பராக ரெடி ஆகிடும். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட எழுத்துக்களும் பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருக்கும் எல்லாமே. ஸோ நீங்கள் எந்த வீடியோ ப்ளே பண்ணாலும் தெளிவாக கிளியராக ப்ளே ஆகும். ஓகேங்களா? ஓகே நேர்களே, நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் அடிக்காம பிரஸ் பண்ணுங்க.